ஹலோ பசங்களா, நம்ம இன்னைக்கு வந்து ப்ரானில் வந்து எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரான் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். மட்டன் சிக்கன் பிரியாணிலாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரானில் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய கற்றுக்கங்க. இப்போ பார்க்கலாமா? ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு ரெண்டு பேருக்கு செய்யறதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். வந்து 1/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/4 கிலோ ப்ரான்ஸு, அடுத்தது வெங்காயம், தக்காளி, அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா மல்லி. இதுக்கு பேர் வந்து ரம்ப இலை. ரம்ப இலை வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்க, அதனால நான் அதை பறித்து அது செய்கிறேன். இது வந்து எந்த நான்வெஜ் கிரேவி, வெஜ்ஜு மாதிரி குருமா டைப் கிரேவிக்கெலாம் இந்த இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட போதும். நம்ம இந்த செடியை வந்து நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். இந்த சின்ன தொட்டி இருந்தாலே போதும். ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், எல்லார் வீட்லேயும். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். லெமன் வந்து தேவையில்லை, ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம். நம்ம செய்கிறது கொஞ்சோண்டு பிரியாணி தான், அதனால் நீங்கள் லெமன்லாம் போட்டிங்கன்னா ஒரு வேணால் 1/4 லெமன் பிழியணும். அதுக்கு பதில் நம்மளுக்கு இந்த புளிப்பே போதுமானதாக இருக்கும். அதனால் இப்போ இதெல்லாம் வச்சு செய்யலாம். எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. அந்த அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் எப்போ பிரியாணி செஞ்சாலும் சரி, வெறும் எண்ணெயில் செய்கிறத விட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து ஹீட் ஆகட்டும். வந்து பிரியாணி வந்து எப்பவுமே தாளிப்பாங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டு. அது வந்து முழுசாக வந்து உங்கள் வாயில் தட்டுப்படும். அதனால உங்களுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவே போட்டாலே போதும். நம்ம தனியாக வந்து தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுருவோம். வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் நெய்யும் வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆனியன் வதங்குறதுல தான் இருக்குது. நீங்கள் ஆனியனை சரியாக வதக்கலைன்னு வச்சுக்கோங்க, பிரியாணியோட டேஸ்ட் வந்து அப்படியே டோட்டலாக மாறிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ இந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இது வதங்குறது, இந்த வதங்கிறதுக்கு ஆகுது பார்த்தீங்களா டைம், அது மட்டும்தான் பிரியாணி செய்யறதுல வந்து ரொம்ப டைம் ஆகுறது. இது எப்படியும் ஒரு 7 மினிட்ஸ் ஆகுது வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். இந்த கலர் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் தான் செய்கிறதுனால ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு வந்து ஆனியன் வதங்கினது போதுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆனியனை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த வாசம் தான் நம்மளுக்கு பிரியாணிலையும் கிடைக்க போகுது. சரியாக வதக்கலைன்னாக்கா அது ஒரு மாதிரியான ஸ்மெல் கிடைக்கும், பிரியாணியோட ரியல் ஃப்ளேவர் வராது. இப்போதைக்கு நான் அடுப்பை வந்து செவக்க ஆரம்பித்தோடனே சிம்மில் வச்சுட்டேன். சிம்லேயே வச்சு இப்படி பண்ணும்போது அந்த வெங்காயம் வந்து கேரமலைஸ் ஆன ஸ்மெல் கிடைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி வரணும், தீஞ்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. இப்போதைக்கு நம்ம இதில் என்னென்ன போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்மளுடைய வரிசையாக போட்டுடலாம். அப்புறம் அந்த ஆயில்லையே மிளகாத்தூள், மஞ்சத்தூள். நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் செஞ்சீங்கன்னாக்கா மஞ்சத்தூள் போட வேண்டாம், ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டுருவோம். அடுத்தது நம்ம வந்து பிரியாணி மசாலா சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு வீடியோவில் எல்லா ஸ்பைசஸும் போட்டு கலந்த பவுடர் இது. இது வந்து நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம், அதனால் இது குட்டி ஸ்பூன் தான். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்பயே வந்து புதினாவும் போட்டுடலாம். புதினா மல்லியும் ஒரு 75% புதினா மல்லி போட்டுடலாம். ரம்ப இலையை ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம தம் கட்டும்போது கொஞ்சம் தூவுறதுக்காக கொஞ்சோண்டு புதினா மல்லி மட்டும் எடுத்து வச்சா போதும். எல்லாமே இந்த ஆயில்லையே ஃப்ரை ஆகும்.
ப்ரான் வந்து சீக்கிரமா வெந்துடும், ஒரு 5 மினிட்ஸ்ல வெந்துடும். அதனால நம்ம வந்து வேக வச்செல்லாம் போடணும். மட்டன் சிக்கன்னா வேக வச்சதை போடணும். ப்ரான்ங்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுடலாம். போட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க, மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. இது வந்து ஓப்பன்லயே இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி வதங்கட்டும். ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். பிரியாணிக்கு தேவையான உப்பு, நீங்க வெங்காயம் வதக்கும் போது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம், சீக்கிரம் வதங்கும். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா தக்காளி, அதுக்கப்புறம் தயிர், தக்காளியும் தயிரும் போட்டதும் அதிலே லைட்டா தண்ணி விடுது பாருங்க. இப்போ என்ன செய்யணும்னாக்கா இந்த மசாலாலாம் நல்லா வேகணும். பிரியாணியோட டேஸ்ட் வந்து இப்போ இந்த மசாலா வேகிறதுலயும் இருக்கு. இப்போ நீங்க தண்ணி எல்லாம் எதுவுமே ஊத்திடக்கூடாது. இது வந்து ஒரு மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுது, நல்லா வேகணும். மீடியம் ஹைல வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு இதை ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த மசாலா வேகிற ஸ்மெல்லு தான் பிரியாணி ஃபுல்லாகவே இருக்க போகுது. அதனால கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். வந்து மசாலா நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 6 மினிட்ஸ் இருக்கும். அது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஃபுல் சிம்மில் வச்சுருந்தேன். மசாலாலேருந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா தண்ணி ஊற்றணும். நான் வந்து இந்த டம்ளர் அளவுக்கு தான் எடுத்தேன். இந்த டம்ளரில் வந்து 2.5 போட்டேன் 1/4 கிலோ ரைஸுக்கு. இப்போ இதில் வந்து 5 தண்ணி ஊற்றணும். ஆனாக்கா பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால, இது வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ், அதனால 5 டம்ளர் ஊற்றினாலே தாங்கும். இப்போ வந்து அந்த கிரேவில கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதனால அது ஒரு டம்ளரா கணக்கு வச்சுக்குவோம். 4 டம்ளர் மட்டும் ஊற்றுவோம். 2 3 4 அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. உப்பும் காரமும் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும், கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போடும்போது ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வடி பிரியாணின்னா அரிசியை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அந்த ரைஸை கூட நம்ம இதில் சேர்க்கலாம். ஸ்டார்ச் எல்லாம், எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். ஆனால் நம்ம செய்யறதே கொஞ்சோண்டு தான், அதனால நம்ம டைரெக்டாகவே ரைஸ் போட்டு செய்வோம். வடி பிரியாணிலாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ வந்து சிம்பிளாக செய்யறது மட்டும் கற்றுக்கங்க. இப்போ வந்து கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் இது நல்லா கழுவி 2 வாட்டி கழுவுனா போதும். 2 வாட்டி கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ போட்டுருவோம். வந்து எல்லா ரைஸும் போட்டாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா மூடி வச்சிடுறீங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு வந்து ஹைல இருக்கு. இப்போ வந்து ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இப்போ பாருங்க, ரைஸோட அளவும் தண்ணியோட அளவும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா. அதாவது இதை நான் வந்து மேகி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன். மேகி செஞ்சா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தம் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. இதை மூடிட்டு தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஹையில் வைங்க. தோசைக்கல் வந்து நல்லா சூடாகணும். இது மேலே அதை தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் டைமர் செட் பண்ணிடுங்க. மட்டன் சிக்கன் பிரியாணியாக இருந்தாக்கா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இது ப்ரான் பிரியாணி தான், அதனால்
கரெக்டாக 10 மினிட்ஸ் மறக்காமல் டைம் செட் பண்ணுங்கள். அதாவது தோசைக்கல் சூடான பிறகு 10 மினிட்ஸ். தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். 10 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போ வந்து ப்ரான்லலாம் வந்து உங்களுக்கு ஃபேட் இருக்காது. மட்டன் சிக்கன்லாம் ஃபேட் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா புதினா மல்லி, அதையும் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியது. அப்படியே பெரட்டி விட வேண்டியது. போட்டு ரொம்ப கலந்துடாதீங்க. சும்மா அப்படியே கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. அவ்வளோதான், அவ்வளோதான். பாருங்க, இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் கழிச்சுட்டு நம்ம பரிமாறிடலாம். ஓகே ஓகே பசங்களா, பாருங்க, ப்ரான்ஸ் பிரியாணியும் மிக்சட் வெஜிடபிள் போட்டு ஒரு ரைத்தாவும் ரெடி. செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தி குக்கிங்.